உங்க ஹேர் ஆல்மோஸ்ட் சிமிலரா இருக்குல்ல ஹேர்? என் ஏர் கொஞ்சம் சீக்கா போட்ட மாதிரி இருக்குது, உன் ஏர் வந்து சுனாமி அடிச்ச மாதிரி இருக்குதுமா. அதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. தேங்க்யூ சார், இவ்வளோ பெரிய காம்ப்ளிமெண்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நீங்கள் நல்லா பண்ணாலே சிரிக்க மாட்டீங்க, கொஞ்சம் புதுசாக சொல்லியிருக்கிறேன், சரிங்க. அண்ணே ஒவ்வொரு ஃபோட்டோ காட்டுவாங்கண்ணே, அந்த ஒவ்வொரு ஃபோட்டோ உங்கள் ஸ்டைலில் ஒரு கமெண்ட் மட்டும் சொல்லுங்கண்ணே. ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ மிலிட்ரி ஓட்டில் வேலை செய்கிற மாதிரி இருக்குது. அடுத்த ஃபோட்டோ மைக்கேல் ஜாக்சன் கூட லாஸ்ட்டாக கிட்டார் வச்சுருந்த மாதிரி இருக்குது லாஸ்ட் ரோவில். அடுத்தது வடிவேல் சாருக்கு டூ போட்ட மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் ஃபோட்டோ இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ. போண்டா மணி பூ கொடுக்குற மாதிரியே இருக்குது. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. நான் எல்லாரும் கூடயும் நடிச்சிருக்கேன். பட் வந்து ஒரு 8 மந்த்துக்கு முன்னாடி இன்னொரு ஹீரோ கூட நடிச்சிருக்கேன். அது யாருன்னா உங்களுக்கு யாருக்கும் தெரியாது, ராக்கி பாய். கொஞ்சம் அவசரப்படாதீங்க, வாப்பா மேல வாப்பா. ஆக்சுவல் ராக்கி பாய். சொல்லி குறவன் ஒரு படம் பண்ணோம். அதில் இவர் பேர் வந்து ஜாக்கி பாய், ராக்கி பாய் இல்லை. இவர் கூட ஒரு படம் பண்ணியிருக்கோம். அவர் சொன்னார், அண்ணா இதில் வந்து கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் நம்ம படத்தை பற்றி அப்படின்னாரு. சொல்லிட்டோமா. ஹாய் எல்லாருக்குமே. யோகி பாபனுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா எப்போ ஃபோன் பண்ணாலும் அவர் வந்து எனக்காக எது வேணாலும் பண்ணுவார். சச் அ ஸ்வீட் பர்சன். இந்த படம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணோம். ஸோ இப்போ தான் ரிலீஸ்க்கு வெயிட்டிங். ஸோ ப்ரைம் பேசிகிட்டு இருக்கோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ்ண்ணே. தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ. பா நீ யாஷ் இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, கண்ணாடி கேட்டு உட்காருப்பா. பிஹைண்ட் நோட்ஸ் பெருமையுடன் தயாரித்து வழங்கும் மூன்வாக் மியூசிக்கல் நைட் ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணி அளவில் சத்யபாமா யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ, டிஸ்ட்ரிக்ட் டிக்கெட் 9 மற்றும் கின் ஆஃபலில் ஸ்கிரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் வெப்சைட் மூலமாக புக் செய்வோம். See you there.